விஜயை நாங்கள் விமர்சித்தது உண்மைதான். விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. விஜயை நாங்கள் விமர்சித்தது உண்மைதான், நாங்கள் மறுக்கவில்லையே. கபட நாடகம் ஆடுவது நீங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தீர்கள். இது பச்சை அயோக்கியத்தனம் என்று ஏன் எந்த பத்திரிகையாளரும் பேசவில்லை? திருமாவளவன் பேசுவது மட்டுமே தவறு என்று பேசுகிற யோக்கிய சிகாமணிகளை எந்த அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணீங்க? மக்களை ஏமாத்துகிற அயோக்கியத்தன அரசியல் இல்லையா? மக்களை இழிவுபடுத்துகிற அரசியல் இல்லையா? இதுக்கு முன்னாடி செய்யூர் எம்எல்ஏவா இருந்த பனையூர் பாபு அவரே உங்க கட்சி தலைவர் மேல விமர்சனம் வச்சுட்டு அவர் கட்சி விட்டு விலகி இருக்காரு. தம்பி, உன்ன மாதிரி சந்தர்ப்பத்துக்காக இங்க நின்றுட்டு 5 வருஷம் ஆட்சியில எம்எல்ஏவா இருந்துட்டு சம்பாதிச்சுட்டு போறதுக்கு வரல. இந்த கட்சியில் உழைக்க வந்தவன் அத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறான். பிழைக்க வந்தவன் வெளியேறி விட்டான். பனையூர் பாபு பிழைக்க வந்த நபர். நீங்கள் தரவில்லை. 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சரவையில பெரும்பான்மை இடங்களை கொடுக்க உங்களுக்கு மனமில்லை. வக்கர புத்தியோடு செயல்பட்டீர்கள். ஆனால் விஜய் கொடுக்கிறது ஏன் நாங்கள் மறுக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு வயிற்றெரிச்சல்? ஏன் உங்களுக்கு பொறாமை? ஏன் உங்களுக்கு பொச்சரிப்பு? நீ உங்க சுயலாபத்துக்காக நீங்க ஆட்சி செய்யறதுக்காக நாங்க கிடைச்சோமா உங்களுக்கு? நாங்க சந்தர்ப்பவாதியா? நீங்க எல்லாம் யோக்கியர்களா? என்ன நாங்க சந்தர்ப்பம் பண்ணிட்டோம்? உங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்துறது எங்களோட வேலையை. இனிமேல் தான் இருக்க ஆட்டமே. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவாரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மன்னை ரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கட்சியோட உங்க தலைவரோட பல ஆண்டுகள் கனவு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அது உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. பெரிய வாழ்த்துக்கள். அந்த சூழலில் நிறைய பேர் திமுக கூட்டணியில் பங்கேற்றுட்டு தேர்தலை சந்திச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தாவைக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க அங்கே போய் அமைச்சராகிட்டாங்க. இது சந்தர்ப்பவாதம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்னெடுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தை பெற்றிருப்பதை நினைத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிற தமிழ்மண் உங்கள் சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ சந்தர்ப்பவாதமாக செயல்படுகிறது. திமுக அணியில் வெற்றி பெற்றுவிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. இதுவெல்லாம் சந்தர்ப்பவாதம் என்று அரசியல் அற்பர்களும் எங்கள் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத கயவாளிகளும் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் பரப்புகிற இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அதுதான் இப்போது பேசப்பட்டு வருகிறது. மிக மிக வன்மமான வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு கொச்சையாக நடந்து கொள்கிறார்கள். அதுதான் இது ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து அந்த தேர்தலை சந்தித்த பிறகு நாங்கள் அதன் பிறகு திமுக கூட்டணி தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அப்போ தொடர்ந்து பயணித்து வருகிற போது திமுக கூட்டணி சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு இயக்கமாக இருக்கிறது, கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சி குறைந்தபட்சம் பெரியார் அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் செயல்படுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவனுடைய நோக்கம் என்பது இங்கே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை வீழ்த்த வேண்டும், சனாதன சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தில் நடைபோட்டு கொண்டிருக்கிற இந்த இயக்கமும் அதில் சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவையை கருத்தில் கொண்டு திமுகவோடு நாங்கள் பயணித்து வருகிறோம். இது 2016க்கு பிறகு இன்று வரை நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். இது உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும், சிதறக்கூடாது என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருந்து வருது. அதுவும் அனைவருக்கும் தெரியும். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் திமுகவுக்கு இருக்கிற பங்கை விட விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் பங்கு இருக்கு. அதுவும் எந்த வகையில்? அதாவது இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இடதுசாரிகளை, காங்கிரஸ் கட்சிகளை, இன்னும் பிற ஜனநாயக சக்திகளை இந்த திமுக கூட்டணியில் திமுக கட்சிக்கு அந்த கட்சியோடு இணைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய முனைப்புகள் காட்டியிருக்கிறது, பங்கெடுத்திருக்கிறது. எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்று வரை இந்த 2026 தேர்தல் வரை உடையாமல் இருப்பதற்கு காரணம் தலைவர் திருமாவளவன் தான். அதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒன்று, இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு, உடைப்பதற்கு
ஏராளமான இடர்பாடுகள் வந்தது. அது அனைவருக்கும் தெரியும். எங்கள் தலைவரை பகடக்காயாக பயன்படுத்தி எங்கள் கட்சியின் மீது அவதூறு பரப்பி விடுதலை சிறுத்தைகளுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பகீரத முயற்சியெல்லாம் மேற்கொண்டார்கள். அதையெல்லாம் தலைவர் பொருட்படுத்தாமல் எங்கள் தலைவர் பயணித்து வந்தார். 2. 3வது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடந்த பல சாதிய பிரச்சனைகளுக்கும் மதவாத பிரச்சனைகளுக்கும் தலித் மக்களுக்கு ஏற்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் அத்தனை பழிகளையும் விடுதலை சிறுத்தைகள் பழியை சுமந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு பயணித்தோம். அதுவும் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அதற்கான பதில்களை சொல்லி அதற்கான காரணங்களை சொல்லி அதே போன்று அந்த மக்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகளை கண்டித்து எதிர்த்து திமுகவை கண்டித்து அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்யவில்லை. 3. அடுத்து, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை, வலுவவில்லை, நழுவவில்லை. மற்ற கட்சிகளுக்கு மறைமுகமாக எந்த விதமான ஒரு வேலையும் நாங்கள் செய்யவில்லை. உண்மையாக இருந்தோம். இது மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஒரு அணி தேர்தலில் நிற்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி நிற்கிறது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணி, மதம் சார்ந்து இயங்கக்கூடிய அணி ஒரு அணி பாரதிய ஜனதா நிற்கிறது. ஆனால் இது ரெண்டுக்கும் எதிராக, இது 2 பேரையும் எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் நிற்கிற போது திமுக அதிமுக அணிக்கு இருக்கிற இடையில் இருக்கிற போட்டி என்ன எல்லோரும் நினைத்தோம், விஜய் 4-5 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும், அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மதசார்பற்ற முற்போக்கு அணி வெற்றி பெறும் என்பதுதான் எல்லோருடைய கணிப்பும். ஆனால் அது முற்றிலுமாக தேர்தல் அந்த முடிவுகள் நமக்கு முற்றிலும் மாறாக அமைந்திருக்கிறது. 1. இதை பார்த்து தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்றிருக்கிறது. 108 இடங்களை பெற்றிருக்கிற விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் அழைக்காமல் காலம் தாழ்த்துகிறார். அப்படி காலம் தாழ்த்துகிற போது அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகிவிட்டது. மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள், விஜய்க்கு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப விஜய்க்கு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிற போது நாம் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தடையும் செய்யாது, குறுக்கீடு செய்யாது. எனவே ஒரு ஆட்சி அமைக்கட்டும் என்று சொல்லுவார். அப்ப விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக ஆளுநர் விஜயை திருப்பி அனுப்புகிறார். அப்படி திருப்பி அனுப்புகிற போது காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கிறது. அப்படி ஆதரவு கொடுத்த பிறகு அடுத்து யாரை அழைக்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் விஜய் நிற்கிறார். அப்படி விஜய் நிற்கிற போது என்ன செய்யணும், விஜயை நாங்கள் விமர்சித்தது உண்மைதான். விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. விஜயை நாங்கள் விமர்சித்தது உண்மைதான், நாங்கள் மறுக்கவில்லையே, இல்லை என்று சொல்லவில்லையே. ஆனால் விஜயை விமர்சித்தது முற்றிலும் மாறாகிவிட்டது. விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று விசிக விமர்சித்தது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் விமர்சித்தது அத்தனையும் முறியடித்து விட்டு முற்றிலும் மாறாக செயல்படுகிறார். என்ன மாறாக செயல்படுகிறார், விஜய்க்கு பெரும்பான்மை தேவைப்படுகிறது. பெரும்பான்மை தேவைப்பட்டால் அவர் யாரை அணுகியிருக்க வேண்டும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து விமர்சனம் செய்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாஜக ஆதரவில் இருக்கிற அல்லது அதிமுக தலைமையில் இருக்கிற அவர்களை தானே தேடி இருக்க வேண்டும். அவர்களை தேடினாரா? தேடவில்லை. ஆனால் அவர் யாரை அழைப்பு கொடுக்கிறார், யாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்,
இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. நான் மதசார்பற்ற ஆட்சியை நிறுவ விரும்புகிறேன். நான் மதசார்பற்ற அரசாக நடத்த விரும்புகிறேன். நான் மதசார்பற்ற அரசியலை பேசுகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கு தேவை என்று அழைப்பு கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அண்ணன் தலைவர் அவர்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற அடிப்படையில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து அண்ணன் அவர்களை சந்தித்து அவர் இப்படி நடக்கிறது, இது மாதிரி இருக்கிற போது அவர் மதசார்பற்ற அரசை நிறுவ விரும்புகிறார். எனவே காங்கிரஸ் அங்கே போய்விட்டது, நாம் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போது அழைப்பும் எடுக்கிறார், என்ன செய்வதுன்னு பேசுகிறார். அப்போது அண்ணன் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு, சரி நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன், நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும், எனவே அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவருக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று இசைவளிக்கிறார். அப்படி 1 அல்லது 2 3 முறை அண்ணன் ஸ்டாலின் அவரோடு பேசி அவர் இசைவுக்கு பிறகு அவர் வழி அனுப்பிய பிறகு அவருடைய ஒப்புதலோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது. அப்போ தாவேகா ஆதரவு கொடுக்கிற போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு வருகிறது. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்த பிறகு அவர் என்ன நினைக்கிறார், என்ன முடிவெடுக்கிறார்? அவர் மதம் சார்ந்து இயங்குகிற அணியோடு சேரக்கூடாது, மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும், நாம் ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார், ஆட்சியில் பங்கு தர வேண்டும், ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற போது ஏன் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறக்கூடாதா, ஆட்சியில் இடம் பெறக்கூடாதா? சொல்லுங்க. நீங்க முதல்ல வெளியிலிருந்து தானே ஆதரவுன்னு சொன்னீங்க. இல்லை, அதுதாங்க சொல்லிட்டோம். நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட். அப்போ ஆதரவு கொடுக்கிற போது எங்களுக்குள் நடக்கிற அந்த ஆலோசனை, எங்கள் கட்சிக்குள் நடக்கிற ஆலோசனை, தலைவர் முடிவெடுக்கிற அந்த கால அவகாசத்துக்குள் எங்கள் தலைவர் மீது எவ்வளவு அபாண்டமான பழிகளை போட்டார்கள். இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள், காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து விட்டது, விடுதலை சிறுத்தைகள் இறுதியாக ஆதரவு தெரிவிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் இறுதியாக ஆதரவு தெரிவிக்கிற போது என்ன செய்யணும், எந்த அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லும்போது தலைவர் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும்னு முடியும் போது எங்கள் கட்சிக்குள் இருக்கிற வேக்கை, நாங்கள் நினைத்த அந்த எண்ணம், எங்களுக்கான அந்த என்ன நிலைக்கு நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கணுமோ, எங்கள் தலைவர் எதற்காக இத்தனை நாங்கள் உழைத்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நிலை வருகிற போது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் தொண்டர்கள் சொல்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறாங்க. அதற்கு தலைவருக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. உடனே துணை முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு விட்டார், அமைச்சர் கேட்கிறார் என்றெல்லாம் அவதூறு பரப்பினார்கள், பேசினார்கள். அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு இடம் கொடுப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. அப்போது என்ன நெருக்கடி வருகிறது என்றால், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க விரும்புகிற நடிகர் விஜய் அவர்களுக்கு விஜய் ஆட்சி அமைக்காமல் போனதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமாகிவிடக்கூடாது. 1. 2வது, விஜய் ஆட்சி அமைக்காமல் விட்டால் இங்கே ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி நடந்தால் அது யாருடைய ஆட்சியாக இருக்கும்? பாஜக ஆட்சியாக இருக்கும். அப்போ பாஜக உள்ளே வரக்கூடாது என்று நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள், பாஜக தமிழகத்தில் எந்த அதிகாரத்தையும் நிறுவக்கூடாது என்று நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக அதிகாரத்தோடு வந்து இறங்கினால் தமிழ்நாடு என்னவாகும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவாக மாறும், இங்கே மதவெறி தாண்டவமாடும், சாதி வெறி தாண்டவமாடும். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் அதை ஆதரித்தோம். நிபந்தனையற்ற ஆதரவு. அதன் பிறகு நாங்கள் எதிர்பார்க்காத, நாங்கள் கேட்காத, நாங்கள் விரும்பாத ஒன்றை, அதாவது தாவேகாவிடம் விரும்பாத ஒன்றை அவரே கொடுக்கிறார். அமைச்சரவையில் இடுமுறை முதல்லயே அவங்க நீங்க அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு சொல்லி தானே கேட்டாங்க. அப்பயே நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ மாறி அதாவது மாறின்றத தவறுங்க. நாங்க மாறிட்டோன்றது தவறுங்க. முதல்ல நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறோம் என்று எங்கள் தலைவர் உறுதியாக இருந்தார். நாம் வைத்திருக்கிறது 2 எம்எல்ஏ. இதற்காக நிபந்தனை வைப்பது நாகரிகமற்ற செயல், அதில் உடன்பாடு இல்லை என்று நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுக்குறாங்க. ஆனால் விசிக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று தாவேகாவே விரும்புகிற போது ஏன் நாங்கள் அதுக்கு இசைவளிக்க கூடாது, ஏன் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்வதை ஏன் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் கேள்வி. நீங்கள் தரவில்லை. 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்கள் கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையோ உங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சரவையில் பெரும்பான்மை இடங்களை கொடுக்க உங்களுக்கு மனமில்லை.
வக்கர புத்தியோடு செயல்பட்டீர்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை முழுமையாக நீங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் புதிதாக வந்திருக்கிற 3 ஆண்டுகள் கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் ஒடுக்குமுறைக்காக, அடக்குமுறைக்காக, வன்கொடுமைக்காக, சாதி ஒழிப்பு களத்தில் மதவெறியை அப்புறப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் வழியிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலும் மாமேத மார்க்ஸ் கொள்கை வழியிலும் இங்கே களமாடி கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம் தமிழக அமைச்சர்கள் இடம்பெறுவது சரி என்பதை உணர்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் பெரியாரையும் பேசுகிற, அம்பேத்கரையும் பேசுகிற, சமூக நீதி பேசுகிற, பெரியார் மண் என்று சொல்லுகிறார் இந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கவே இல்லையே, சிந்திக்கவே இல்லையே. ஆனால் விஜய் கொடுக்கிறது ஏன் நாங்கள் மறுக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு வயிற்றெரிச்சல்? ஏன் உங்களுக்கு பொறாமை? ஏன் உங்களுக்கு பொச்சரிப்பு? என்ன காரணம்? நாங்கள் என்ன சதி செய்து விட்டோம்? நாங்கள் யாருக்கு துரோகம் செய்து விட்டோம்? ஒன்று சொல்லுங்கள். சார், இப்போ என்ன வந்து விமர்சிக்கப்படுது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது, மக்கள் தீர்ப்பு இந்த மாதிரி இருக்குது, ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போகிறீங்க. முதல்லயே வந்து அவங்க வந்து ஆஃபர் தந்தாங்க, இந்த மாதிரி அமைச்சர்கள் இடம்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்போவே இடம்பெறல, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க. இதே போல் வந்து இடதுசாரிகளும் வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வெளியே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தொடர்ந்து வந்து திருமாவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் முன்னாடி அந்த லைவ்ல பேசினது, அதுக்கப்புறம் வந்து திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி சப்போர்ட் மூலமாக வந்து அதிமுக ஆட்சியில் அமர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பேட்டியில் பேசுறது, அதே போல் வந்து எனக்கு வந்து முதல்வராகலாம் வந்து திட்டம் போட்டாங்க திமுக அப்படின்ற மாதிரி பேட்டியில் பேசுறது, ப்ரெஸ் மீட்டில் வரும்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி பேசுறது. ஸோ இந்த மாதிரி இழுபறி, இதுக்கிடையில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க வந்து அதிமுக அமைச்சர்களை பார்க்கறது. ஸோ இந்த ட்ராமா இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து இப்போ அதிகாரத்தில் வந்து பங்கு அப்படின்ற மாதிரி அமைச்சராக இருக்கீங்க. ஸோ இந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்குல்ல, மாற்றி மாற்றி வந்து சூழல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் வந்து உங்கள் மேலே விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் மீது விமர்சனம் வைக்கல, அதாவது யார் மீது விமர்சனம் வைக்கணும்னா உண்மையிலே ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் யார் மீது வந்து விமர்சனம் வைக்கணும் அவங்கள வைக்கல. நீங்கள் கேட்குறீங்களே, அதாவது எங்கள் தலைவர் வந்து தடுமாறுகிறார், எங்கள் தலைவர் வந்து முன்னுக்கு பின் முரணாகவே பேசவில்லை, எங்கள் தலைவர் வந்து நாகரிகத்தோடு அரசியலை அணுகுகிறார். நான் கேட்குறேன், திமுக இல்லைங்க, நாகரிகத்தோடு பேசுகிறாருங்க. அதாவது யாரையும் நாம் வந்து காட்டி கொடுக்கக்கூடாது, யாரையும் வந்து மனநோக செய்யக்கூடாது என்பதில் எங்கள் தலைவர் ரொம்ப மென்மையாக அணுகக்கூடியவர். எங்கள் தொண்டர்களை கூட இல்லை இருங்க, இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் தலைவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்று சொல்வது. நான் கேட்குறேன், என்னை முதல்வராக்குவதற்கான முயற்சி அதிமுக திமுக நடந்தது என்று எங்கள் தலைவர் சொன்னார்ல, உண்மைதான் அது. ஆனால் அவர் சொன்னவர்களுடைய பெயரை சொல்லி நாம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடாது என்கிற ஒரு அணுகுமுறையை எங்க தலைவர் பக்குவமாக கையாள. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுட்டு ஒண்ணு இருங்க அதுதாங்க சொல்றேன். அதுதான் சரி, எங்க தலைவர் அடுத்த நாள் பிரஸ் மீட்ல அப்படி இல்லைன்னு சொன்னார்ல, இப்ப நான் வந்து சொல்றாருல, இல்ல அதாங்க முதல் நாள் திமுக தரப்பிலிருந்து அதிமுக தரப்பிலிருந்து அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்து முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க அப்படி சொன்னார்ல. மறுநாள் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னார்ல, அதன் தயக்கம் என்னன்னா ஒருவரை காட்டி கொடுக்க வேண்டாம், அவரை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று சொன்னதனுடைய நோக்கம் ஒன்று. நான் கேட்குறேன், எங்கள் தலைவரை சொன்னதை நீங்கள் மூச்சை பிடிச்சிட்டு பேசுறீங்களா? மரியாதைக்குரிய ஐயா IUML தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பகிரங்கமாக போட்டு உடைச்சார்ல. திமுக தரப்பிலிருந்து எனக்கு ஒரு முக்கியமான நபர் பேசினாங்க, அதிமுக திமுக ரெண்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படி பேசினாங்களே, ஏன் அதை யாரும் கேட்க மாட்டீங்க? இதை காதர் மொய்தீன்கிட்ட போய் திமுக சொன்ன அமைச்சர் யாருன்னு கேளுங்க. இல்லைன்னா இந்த RS பாரதி என்று சொல்லுகிற RSS பாரதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அந்த முட்டாள்தனமாக பேசுகிற RS பாரதி இருக்குல்ல, அந்த RS பாரதி கிட்ட போயிட்டு திமுகவிலேருந்து ஒரு முக்கியமான நபர் காதர் மொய்தீன்கிட்ட பேசினாங்களாமே, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குனீங்களாமே. நீங்கள் அதிமுக எத்தனை தேர்தலில் நின்றீங்க, அதிமுக எத்தனை 50 ஆண்டுகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதிமுக மதவாத சக்தியோடு இருக்குன்னு சொன்னீங்க, அதிமுகவின் தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபின்னு அடிவருன்னு சொன்னீங்களே, பிஜேபி அடிமைன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க அதிமுக கூட்டணி வச்சு அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கு எதிர்கட்சியாக இருந்து நீங்க செயல்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு இல்லைன்னா திருமாவளவன் முதலமைச்சராக்கிறதுக்கான முயற்சியை எடுத்தீங்களே, இது என்ன? இதுதான் உங்க மதசார்பற்ற அணியா? இதுதான் உங்க பெரியார் அரசியலா? என்ன ஏன் நீங்க திமுக கேட்கல? ஏன் நீங்க ஐயா காதர் மொய்தீனை கேட்கல?
சொல்லுங்க. காதர் மைதன் சொன்னார்ல, எங்க தலைவர் சொன்னார்ல. கேள்வி அப்படியே உங்களுக்கும் பொருந்தும் இல்ல. நீங்க அவரை நாங்க தான் என்ன சொல்லிட்டோம், நாங்க ஒரு நபரை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. எங்களுக்கு அப்படிப்பட்ட அநாகரிகமான அரசியலை எங்க தலைவர் செய்ய மாட்டார், நான் சொல்லிட்டேன். அப்படியும் பகிரங்கமா போட்டு உடைக்கணும்னா உடைக்கலாம், நானே உடைக்கிறேன். அதற்கான பேட்டி ரெடி பண்ணுங்க, நான் உடைக்கிறேன். ஒருவரை அசிங்கப்படுத்துவதில் விடுதலை சிறுத்தைகள் விரும்பாது. மற்றவர்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி அரசியல் செய்கிற, அற்ப அரசியல் செய்கிற அநாகரிகமற்ற அரசியல் தலைவர் அல்ல எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் மேன்மையானவர், பக்குவமானவர், பண்பானவர். நீ தற்காலிகமாக பதவிக்காக பவிசிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் திருமாவளவன் தடுமாறுகிறார், திருமாவளவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது நீங்கள், கபட நாடகம் ஆடுவது நீங்கள், அயோக்கியத்தனமான அரசியல் பேசுவது நீங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தீர்கள். இது பச்சை அயோக்கியத்தனம் என்று ஏன் எந்த பத்திரிகையாளரும் பேசவில்லை? ஏன் எந்த ஊடகமும் பேசவில்லை? ஏன் எந்த ஊடகத்தில் விவாதம் நடத்தவில்லை? பேசுங்க. திருமாவளவன் சொல்லுவது மட்டுமே முரண், திருமாவளவன் பேசுவது மட்டுமே தவறு என்று பேசுகிற யோக்கிய சிகாமணிகளே, உங்களை நான் கேட்கிறேன், எந்த அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணீங்க? மக்களை ஏமாத்துகிற அயோக்கியத்தன அரசியல் இல்லையா? மக்களை கபலீகரம் செய்கிற அரசியல் இல்லையா? அது மக்களை இழிவுபடுத்துகிற அரசியல் இல்லையா? உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக அணி யாருக்கு ஓட்டு போட்டுச்சு? திமுகவுக்கு தான் ஓட்டு. யார் எதிர்த்து? பாஜக என்டிஏ கூட்டணி எதிர்த்து. என்டிஏ கூட்டணி ஓட்டு போட்டுச்சு. யார் எதிர்த்து போட்டுச்சு? திமுக கூட்டணி ஏத்து போட்டுச்சுல. எப்படி நீங்க ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சீங்க? விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்கிற சதியை தீட்டியது யார்? சொல்லுங்க, சதியை தீட்டியது யார்? எங்கள் தலைவரை உங்களுடைய சுயலாபத்துக்காக, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய அயோக்கியத்தின் அரசியலுக்காக எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்கிற ஆசையை காட்டினார்களே. உங்களை போன்று சராசரி அரசியல்வாதியாக இருந்ததால், உங்களை போன்று பதவிக்காக பவிசிக்காக பல்லை இழித்து நக்கி பிழைக்கிற நயவஞ்சகர்களாக இருந்திருந்தால் எங்கள் தலைவர் அதற்கு ஆசைப்பட்டிருப்பார். எங்கள் தலைவர் இந்த சமூகத்தில் ஒரு நாள் ஒருவன் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் கனவு. திருமாவளவனே முதலமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நாள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கொள்கை அடிப்படையின், கோட்பாட்டின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் நான் தொண்டர்களை உருவாக்கவில்லை, தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். தலைவர்களை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறகு அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய அரசியலின் திசை வழியை மாற்றுகிற ஒரு பேராளுமை. அப்படிப்பட்ட தலைவரை உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் எங்கள் தலைவரை இழித்தோ பழித்தோ பேசினா நாங்கள் வேடிக்கை பார்க்குவோமா? இனிமேல் தாண்டி இருக்க ஆட்டமே. உங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்துதான் எங்களோட வேலையை. யாரை நீ உங்க சுயலாபத்துக்காக நீங்க ஆட்சி செய்யறதுக்காக நாங்க கிடைச்சோமா? உங்களுக்கு நாங்க சந்தர்ப்பவாதியா? நீங்க எல்லாம் யோக்கியர்களா? என்ன நாங்க சந்தர்ப்பம் பண்ணிட்டோம்? ஆக்சுவலா இதையே நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் பேசல. என்ன பேசலாம்? இப்ப சொல்லப்படுது நீங்க சந்தர்ப்பவாதம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஸோ விமர்சனங்களுக்கு உதவி சொல்ற மாதிரி உங்களோட அயோக்கியத்தனெல்லாம் அம்பலப்படுத்தவா அப்படின்ற மாதிரி இப்ப பேசுனீங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தபோது ஏன் பேசல? அதே போல தொடர்ந்து திருமா அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவரே பின்வாங்கினாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேட்டியில் கொடுத்தது, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தது அப்படின்னு இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நிலைப்பாடு மாறுது. தொடர்ச்சியாக ஃபேஸ்புக் லைவ்ல பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதாகட்டும், அமைச்சராகிறதாகட்டும், இந்த மாதிரி நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. தொடர் நிகழ்வுகளால் தான் தடுமாறுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம். நாங்கள் தடுமாறவே இல்லைங்க, தடுமாறவே இல்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார்கள். நீங்க புரியுங்க. தடுமாற்றம் உங்க கட்சியிலிருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி செய்யூர் எம்எல்ஏவா இருந்த எக்ஸ்-எம்எல்ஏவா இருந்த பனையூர் பாபு அவரே உங்க கட்சி தலைவர் மேல விமர்சனம் வச்சுட்டு அவர் கட்சி விட்டு விலகி இருக்காரு. அவர் சொல்ற விவாதம் என்னன்னா, திரும்ப அவர்கள் அவரோட கொள்கையில நிலைப்பாட்டுல தடுமாறி போறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஐயம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் விமர்சிக்கிறாரு. அந்த நடிகரோட ஆட்சியிலேயே அமைச்சரா பங்கேற்கிறாங்க. திரும்ப அவரோட அரசியல் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகி இருக்காரு. ஏங்க, அதாவது மதுரையில் இருக்கும்போது மரப்பாடா போராட்டம், அம்பேத்கருக்கு எதிராக சிவசேனா அடாவடி வரியாட்டம், தன் சாதி திமிரு தலைக்கு ஏற தாறுமாறா கூட்டி சேரியை எரிச்சான், தலித்து ரத்தத்தை வாசலில் தெளிச்சான், இதை கண்டு வளமா உயிர்த்தொடிச்சான், கோபத்தில் ஏறி மேலே போல் வெடிச்சான். அப்படி தொடங்கப்பட்ட இயக்கம்பா பனையூர் பாபு. தம்பி, உன்ன மாதிரி சந்தர்ப்பத்துக்காக இங்கே நின்றுட்டு 5 வருஷம் ஆட்சியில் எம்எல்ஏ இருந்துட்டு சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு வரல. அதாவது இந்த கட்சியில் உழைக்க வந்தவன் அத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறான், பிழைக்க வந்தவன் வெளியேறி விட்டான். பனையூர் பாபு பிழைக்க வந்த நபர், நாங்கள் உழைக்க வந்த நபர்.
35 ஆண்டு காலமாக தலைவர் சொல்லை கேட்டு, தலைவர் கட்டளையிடுவதை கேட்டு, தலைவர் சொல்லுகிற அந்த செயல்பாட்டின் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிற கம்மலை அடமானம் வச்சு, குண்டான அடமானம் வச்சு, அண்டாவை அடமானம் வச்சு, சொம்ப அடமானம் வச்சு, ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் தலைவர் அறிவிக்கிற அத்தனை மாநாடுகளுக்கும் வருகிற அத்தனை பேரும் இப்படி வெளியேறல கட்சி விட்டு. திருமாவளவன் தானே உயிர்னு இருக்கிறான். நீ பிழைப்பு நடத்த வந்த, பிழைப்பு போயிட்ட. சரி, இப்போ பனையூர் பாபு போனதை வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களா? அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை என்னாச்சு? இப்போ என்னவா இருக்கு? அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? பனையூர் பாபு போனால் ஒன்றுமே நடக்கலை, எங்களுக்கு ஒன்றுமே ஆகாத போட்டுமே. ஏங்க, பனையூர் பாபு மட்டும் இல்லை, அவரை போலவே உங்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசி வந்த தலித் முரசு பத்திரிகையின் ஆசிரியர் வந்து புனித பாண்டியன், அவரும் வந்து இதை வந்து திரும்ப பண்ணது வந்து சந்தர்ப்பவாதம் தான். திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு தாவேக்கா போய் அமைச்சரவையில் வந்து பங்கேற்றது வந்து பெரிய துரோகம். உங்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசினவங்களே இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எப்படி பார்க்கல? எங்கள் கட்சிக்கு ஆதரவாக இல்லை, அவர் ஒரு சந்தர்ப்பவாதி. புனித பாண்டியன் இருக்கிறார், தலித் முரசனுடைய பத்திரிகையாளர், அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தான், பெரியாரிஸ்ட் தான் அவர். ஆனால் அவர் சந்தர்ப்பமாக பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, மரியாதைக்குரிய புனித பாண்டியன் அவர்களை, உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்துட்டு விசிகா வந்து இப்போ சந்தர்ப்பவாதமாக செயல்பட்டு சொல்லிங்களே, உங்களை அதை சொல்கிறதுக்கு அருகதே கிடையாது. ஏன்னா நீங்கள் எஸ்சி கமிஷனுடைய துணைத் தலைவராக இருக்கிறீங்க, நீங்களும் அண்ணன் இமயமாக இருக்கணும். இந்த தமிழ்நாட்டில் 5 வருடங்களில் எத்தனை வன்கொடுமைகள் நடந்தது, அட்ராசிட்டிஸ் நடந்துச்சுல? இதில் எதையாவது ஒரு சம்பவத்தில் நீங்கள் நேரில் போய் சந்தித்து அவங்கள போய் பேசி அந்த சம்பவம் நடந்த இடத்துல யாரையாவது பார்த்துருக்குறீங்களா? எஸ்சி கமிஷனுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறீங்க புனித பாண்டியன் அவர்களை, என்ன பண்ணியிருக்கீங்க 5 வருஷம்? என்னைக்காச்சும் முதல்வரை சந்தித்து இப்படி நடந்திருக்க, இது என்ன செய்யணும்னு கேட்டிருக்கீங்களா? ஆய்வு செஞ்சுருக்கிறீங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நடந்திருக்கு, வன்கொடுமை வழக்குகள். என்ன நீ என்ன செஞ்சுருக்கிறீங்க? என்ன சந்தர்ப்பாத அரசியல்? விஜய்க்கு நாங்கள் என்ன ஆதரவு கொடுத்துட்டோம், நாங்கள் சந்தர்ப்பமாக இருந்துட்டோம், நீங்கள் ரொம்ப சரியாக இருக்கிறீங்க. அண்ணன் புனித பாண்டியன் அவர்களும் அண்ணன் இமயன் அவர்களும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு யாரை நீங்கள் சந்தர்ப்பவாதியாக இருந்துட்டு, நீங்கள் ஒரு சாராராக இருந்துட்டு, நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், அது எப்படி நடத்தணும், என்ன பாவணும்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சந்தர்ப்பமாக நடத்துகிறாருன்னு சொல்லிங்களா? உங்களுக்கு அந்த எந்த அருகதையும் கிடையாது. நீங்கள் முதல்ல எஸ்சி துணைத் தலைவராக இருந்த நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு பட்டியல் எடுங்க. முதல்ல தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த அந்த இதுக்கு துணைத் தலைவராக இருக்கிற நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சந்தர்ப்பாதி பேசுங்க. நீங்கள் தான் சந்தர்ப்பாதின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் விசிகாவும் திமுகவுக்கும் தோழமை தொடருமா? அடுத்தடுத்து வர தேர்தல்கள் இருக்கு. இப்போ நீங்க வந்து டிவிகே அமைச்சரவையில் வந்து சேர்ந்திருக்கீங்க, தாவேக்காவோட கூட்டணி இருக்க போதா இல்லை எப்படி போக போகுது? இல்லைங்க, அதாவது இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்துருக்குறோம். திமுகவை எதிர்த்து பேசணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது, அதிமுகவை எதிர்த்து பேசணும்னு நோக்கம் கிடையாது. அதிமுக செயல்பாடை எதிர்க்கிறோம், அவ்வளோதான். அதிமுக வந்து எங்களுக்கு என்ன விரோதி கிடையாது, புரியுதா? திமுகவை எதிர்த்து பேச வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. கடந்த கால ஆட்சியில் குறைந்தபட்சம் விடுதலை சிறுத்தைகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம் வந்து இல்லைன்னா சொல்லிட முடியாது, மறுத்திட முடியாது. அண்ணன் ஸ்டாலின் வந்து செயல்பட்டுருக்கிறாரு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றதை மட்டுமே பேசி காழ்ப்புணர்ச்சி கக்குவது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அதுதான் நம்ம பேசுகிறோம். மற்றபடி இந்த அரசியல் சார்ந்த முடிவுகள், அதற்கான முடிவுகளை எங்கள் தலைவர் தான் எடுக்கணும். எங்கள் தலைவர் தான் எடுப்பார். அதான் எங்கள் தலைவருக்கு எது சரின்னு தெரியும், அதனைப்படி தான் நாங்கள் செயல்படுவோம். மற்றபடி திமுக விமர்சிக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? திமுகவை ஏன் நாங்கள் விமர்சிப்போம்? வந்து இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சு அந்த அடுத்த நிமிஷமே வந்து போய் தாவேக்கால இணைகிறாங்க. அதுக்கு சார்பாக வந்து உங்கள் கட்சியிலேருந்து பொருளாளர் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ திருப்பி வந்து அடுத்த இன்னும் நிறைய எம்எல்ஏஸ் வந்து வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குதிரை பேரம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் வந்து இது எப்படிலாம் பார்க்குறீங்க? இல்லை, அதில் வந்துங்க, அதாவது மக்கள் வந்து வாக்களித்து தேர்வு செய்யப்பட்டு 21 நாள்லேயே வந்து ராஜினாமா செய்யறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்றால் மக்கள் வந்து உங்களை தேர்வு செய்கிறாங்க, ஒரு மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யும்போது உடனே வந்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்றதில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை, சரிங்களா? அதை மக்களிடம் வந்து திரும்ப தேர்தலில் நின்று வெற்றி பெறும்போது அல்லது தோல்வி அடையும் போது அது மக்கள் அவங்களுக்கு தக்க பாடம் போட்டுவாங்க, சரிங்களா? அதுக்கு நம்ம கருத்து இல்லை. ஆனால் இது உடனடியாக வந்து ராஜினாமா பண்ணதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ராஜினாமா செய்வதற்கான தகுந்த காரணம் இருக்கணும், சரிங்களா? அதற்கான வந்து லாப நஷ்டத்தை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க, சரிங்களா? அதன் பிறகு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க போகிறாங்கன்றது அது அரசியலில் வந்து மக்கள் கொடுக்குற
சன்மானம் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அதுக்கு காரணம் இப்போ வந்து திமுக அதிமுக அணியை வீழ்த்திட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறத, அப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. இப்படிதான் பெரும்பான்மை வாக்குகளை வாங்கிட்டாரா தமிழக வெற்றிக் கழகம்னு நம்ம சொல்ல முடியாது. வாங்கியிருக்கிறாரு, ஆனால் பெரும்பான்மை வாங்கியிருக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்காக அதற்கான இடத்தை பெற்றிருக்கிறாரு. இப்போ ஆட்சி அமைக்க வந்திருக்கிறாரு, ஆட்சி அமைச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. சரிவா, அதற்கு அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம், நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த பங்கு பெற்றதில் எங்களுடைய 35 ஆண்டு காலம் இந்த தலைவருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. மூப்பனார் இருக்கும்போது சொன்னார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று சொன்ன நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம். தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றி தேர்தல் பாதையில் பங்கெடுத்து 25 ஆண்டு காலம் பல நெருக்கடிகளை சந்தித்து, பல இடர்பாடுகளை சந்தித்து இந்த களத்தில் உறுதியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் தலித் தலைவர்களின் தோல்விகளை எல்லாம் தூக்கி தூரவிட்டு தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவாக்கிய எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர், எழுச்சி தமிழர், வாழும் அம்பேத்கர், 2ஆம் புரட்சியாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே இது அத்தனையும் சாரும். உங்கள் நேரம் கொடுத்து இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து உங்களோட பதில்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.